இந்த நாள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமேன். நாம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நிறைய பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு கில்கால் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நெட்டெல்லாம் கட் ஆகிட்டு, ஸோ வீடுகளில் இருந்து கவனித்து கொண்டிருந்தவர்கள் ஆவலோடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கில்கால்லேருந்தே சொல்லி வேகமாய் போக இருக்கிறேன். எலியா, ஆமேன், வல்லமையான தேவனுடைய மனுஷன். பிரைஸ் காட், அல்லேலூயா. எலியா வல்லமையான தேவனுடைய மனுஷன். அவர் பிரேயர், ஜெபம் என்று சொன்னால் எலியாவை பரிசுத்த வேதாகமத்திலே, ஆமேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். நம்மளை போல பாடுள்ள மனுஷன், நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். அவர் கருத்தாக ஜெபம் பண்ணின பொழுது வானத்தையே கர்த்தர் அவருக்காக என்ன செய்தாரு? அடைத்தார். மீண்டும் ஜெபம் பண்ணினார், வானத்தை திறந்தார். பிரேயர் ரொம்ப வேல்யூஃபுல், அதுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு, ரொம்ப பவர்ஃபுல். நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமான வச்சிருப்பார். ஆமேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். முறுமுறுப்பு இல்லாமல், அல்லாவிட்டால் பாருங்கள் எரிச்சல் இல்லாமல், கோபம் இல்லாமல், நல்ல ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்குன்னா உங்களை கர்த்தர் கனப்படுத்தி தான் வச்சிருப்பாரு. எனக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கிறது. தானியேல், அல்லாவிட்டால் பாருங்கள் இந்த மனுஷர்லாம் நல்ல ஜெபம் பண்ணுகிற மனுஷர். அப்போ எலியா, ஆமீன், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் மேன், ஜெப மனிதன், நல்ல ஜெபம் பண்ணுவார். அவர் கர்மேல் பர்வதத்தில் ஏறி தனித்திருந்து ஜெபம் பண்ணுறவர், மலையில் குகையில் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுகிறவர். இவரை பாருங்கள், இவருக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், ஒளித்து வைத்தார், போஷித்தார், காகத்தை கொண்டு போஷித்தார். அப்போ இவருக்கு சிஷியனாக இருந்த ஒரு மனுஷன் யாருன்னா எலிசா. இப்போ எலியாவை ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் இந்த எலிசா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எலியாட்ட, உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வர எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாய் வேணும். உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆவியின் அபிஷேகம், இதெல்லாம் எலியா வெறுமையா செய்யல, ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தினால் அது எனக்குள்ள ரெட்டிப்பாய் வேணும். அப்போ பாருங்கள், விடாமல் பின்பற்றுகிறார். பல தடைகள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலும். இயேசுவை நாம் சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது பைபிளை வாசித்து, அல்லாவிட்டால் இனி இயேசுக்கு பிரியமாக வாழணும், இனி ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகணும், இனி பரலோகத்துக்கு போகணும், இனி இயேசுவை சேவிக்கணும், நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது வருகிற ஆமீன் ஒரு 4 நிலைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கில்கால். கில்கால் என்று சொன்னால் நிந்தை. இஸ்ரவேலர்களுடைய நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம். அவர்கள் அடிமை என்று சொல்லிதான் அவங்கள பார்த்தாலே அவங்க பேரு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், ஆபிரகாமின் சந்ததி, அல்லாவிட்டால் பாருங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இப்ப அந்நிய தேசத்தில் எப்படி இருக்கிறார்கள்? அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமை என்கிற நுகத்தை கில்கால்களே ஆண்டவர் புரட்டி போட்டார். இனி நீ இஸ்ரவேல், இனி உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனா எகிப்தில் இருக்கும் பொழுது இவங்க யாரு? அடிமைகள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியே இல்லை, அடிமையா இருந்தார்கள். கில்கால் நிந்தை புரட்டப்பட்ட இடம். அப்ப இயேசுவை சேவிக்க நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, பைபிள் எடுத்துக்கொண்டு சர்ச்சில் வர ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ற ப்ராப்ளமே எதுன்னா, நிறைய ஒரு கிண்டல் பரியாசம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிங்க ஏன் இயேசுவுக்காக அவங்க ரொம்ப வேகமா நிக்கல, கத்தருடைய பட்சத்துல ஏன் நிக்கலைன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் சொந்தங்கள் என்ன சொல்லுவாங்க, ஊர்ல யாரும் எதை சொல்லுவாங்களோ. ஃபர்ஸ்ட் தடையே ஒரு மனுஷனுக்கு வர்ற செக் போஸ்டே எதுன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்க. நான் சொல்ற விஷயம் பாருங்கள், யாரும் உங்களுக்கு பரலோகத்தை தர முடியாது, இயேசுதான் உங்களுக்கு பரலோகத்தை தர முடியும். பக்கத்தில் இருக்க வாழ்க்கை கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, மற்றவர்கள் உங்களை பரலோகத்துக்கும் கொண்டு போக மாட்டாங்க. கூடுமானா யோசேப்பை போல எங்கேயாவது ஒரு பால் கிணத்துல போடதான் முயற்சி பண்ணுவாங்க. அல்லவற்றில் கூடுமானால் ஒரு ஆமானை போல அடுத்தது இவளை எந்த பிரச்சனையில மாட்டி விடலான்னு தான் யோசிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா கில்கால். கில்காலை நீங்க உடைக்கணும், கில்காலை கடந்து போகணும். அப்போ இந்த எலியா சொல்றாரு, நீ கில்கால்ல இரு, கர்த்தர் என்னை எங்கே போக சொல்றாரு? பெத்தேல் போக சொல்றாரு. இந்த வேத பகுதியை நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் அப்படியே 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே கீழே பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கு இந்த பகுதியிலானாலும் வேகமா சொல்லி போகிறேன். 2வது அதிகாரம் அப்படி 1ல் இருக்கு, நான் சொல்லி மட்டும் போகிறேன். அப்போ கில்கால்ல இருந்துட்டு சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் எங்க போறேன்?
பெத்தேலுக்கு போறேன். அப்ப யாராவது கில்கால்ல இருக்க யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். சிலர்லாம் வேத வசனத்தை கொஞ்சம் கவனிக்கிறீங்க, புரிஞ்சு ஏதோ விஷயம். அப்ப கில்கால் அப்படின்னா நிந்தை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த மனுஷனை பார்த்து என் அக்கா என்ன நினைப்பா. சிலவங்க எல்லாம் அக்காளுக்காக தான் வாழ்றது, சிலவங்க எல்லாம் தங்கச்சிக்காக தான் வாழ்றது. அக்காள்கிட்ட வசமா ஒரு 50 லட்ச ரூபா கடன் கேட்டுக்க வாங்கணும். அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் பாருங்கள், மாமன் சித்தப்பா சித்தி ஏதாவது ஒரு உதவிக்கு போய் பாருங்க, முதல்ல இல்லம்பாங்க. என்கிட்ட நேரத்தைக்கு இருந்து நேரத்தைக்கு ராத்திரி கேட்டிருக்க கூடாதா? சில ஆட்கள்லாம் இந்த இந்த சாக்கு போக்கு சொல்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதனால நான் சொல்ற மனுஷன் ஒரு லிமிட், ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்புவதை என்ன செய்து விட்டு விடுங்கள். நாசியிலே அதுவும் ஒரு மனுஷன் இந்த காதலை சுவாசிக்கிறான், பைபிள் சொல்லுகிற நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். பக்கத்துல 2 பேருக்கு கையை எப்படி சொல்லுங்க, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறது நலம். அப்ப நலமானதை பிடிச்சிடணும். ஒரு கடையில போய் மீன் வாங்க போறீங்க, நல்ல மீன் இருக்கு, கெட்ட மீனையா வாங்குவீங்க? இல்லையே. இந்த சாதா சாப்பிடுற விஷயம் இயேசு சொன்ன போல, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, இது பிள்ளைகளுக்கு நல்லது, இது நல்லது. இந்த அம்மாமாருக்காக பிள்ளைங்க எல்லாம் அடிக்கடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு உங்களுக்கு கிச்சன்ல உங்க வீட்டுல ரெடி பண்ணி தர்றதெல்லாம் இது பிள்ளைக்கு நல்லது நல்லது. உப்பை போட்டாலும் நல்லதுன்னு தான் போடுறாங்க, பெப்பரை போட்டாலும் நல்லதுன்னு தான் போடுறாங்க. சிலவேளை அது கூடிரும், அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடணும். சரி, எல்லா நாளும் நல்லதை தர்றாங்கல்ல. பாருங்க, தகப்பனாருக்கும் அதுக்காண்டி ஸ்தோத்திரம் பண்ணாம விடாதுங்க. இதெல்லாம் இந்த ஸ்டோர் ரூம் ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருதான்? தகப்பனார் தான். அதனால பிள்ளைகள் எப்பொழுதுமே பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ இயேசு சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. அப்போ பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த எலியா இப்படித்தான் பாருங்கள், நீ கில்கால்ல இரு வேணா, அங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, உன் ஆண்டவனை இன்னைக்கு என்ன செய்ய போறாரா எடுத்துக்கொள்ள கிண்டல் பண்றாங்க. அப்ப நிறைய பேர் மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு ஆராதனைக்கு வராதவங்களே இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன இன்னைக்கு பாருங்க, இந்த மெசேஜ் எல்லாம் டிவியில் யூடியூப்ல நிறைய பேர் கவனிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தா இந்த அப்படி தெருவுகள் எல்லாம் சில நேரம் போங்கச்சில் பார்த்தாச்சுன்னா சீரியலும் சினிமாவும் ஓடிட்டு இருந்த வீடுகள் எல்லாம் ஜபம் ஓடுது. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் அடுத்தது சபைக்குள்ளே ஞான ஸ்நானம் எடுத்து நல்ல ஆண்டவர் உண்மையோடு ஆராதிக்க ஆசை இப்போ பார்த்துட்டு மட்டும் இருக்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு என்னென்னா, எங்கேயாவது டிவிலையும் இந்த சமையல் நிகழ்ச்சின்னு ஒன்று உண்டு பார்த்துடுங்க. அதில் சிக்கனை இந்த ஃப்ரை பண்ணி காணிப்பான், அப்புறம் விதவிதமாக என்ன இல்லாமல் பண்ணிட்டு அங்கே ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு ஓ டேஸ்ட். சில ஆட்கள்லாம் இந்த டென்ஷன்ல டேஸ்ட் பார்க்க நேரம் ஆஃப் பண்ணிடுவான். ஏன்டா அது கஷ்டமா இருக்கு. ஏன் அவங்க அங்கே டிவியில் உட்காக்குறவங்க இந்த சிரிச்சிருவாங்க, வா பண்ணிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களாடா அந்த நிகழ்ச்சியை? ஆமாம் பார்த்துருக்குறான். அதெல்லாம் பிரியாணி அதுகிட்ட இதான் ஒன்று, ஓ சூப்பர் டேஸ்ட் அப்படிமா. நமக்கு எங்கே தெரியும்? ஒன்று இங்கே பார்த்துட்டு இருக்கிற அப்புறாளிகளும் எப்படி வேண்டாம் நாக்கில் வேண்டாம் என்ன செய்யும், எச்சி வரும். சில வீட்டில் இந்த ரீல்ஸ் பார்க்கறது அது இது ஃபுல்லாக ஃபுட்டே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு அடிக்ட்டு. அதை பார்க்கறதுனால வீட்டில் இருக்கிற சாதாரண சாப்பாடுகளுக்கு உணவாக என்ன செய்யலை, இது என்ன சாப்பாடு. அப்புறம் இளையகுமாரனை போல எங்கேயாவது போச்சுல தெரியும், ஐயோ என் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட அந்த சாப்பாடு எனக்கு கிடைத்தால் ராஜபோஜனம் வேற, அப்பாவுக்கு டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு வேற அப்படிங்கிற ஃபீல் ஆயிரும். அதனால வீட்டில் இருக்கிற சும்மா ஒரு சாதாரண சோறாக இருக்கும், ஒரு கூட்டா எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடணும். டேஸ்டாக ஒரு அப்படி ஜம்முனி டேஸ்டாக சாப்பிடணும். அது ஒரு பிளஸ்ஸிங். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்போ கவனிங்கள், இங்கே வேதத்துக்கு வந்து விடுவோம். இப்போ இதே போல தான் நிறைய பேர் இந்த டிவியில் அல்லது யூடியூப்பில் இப்படி அதில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு, ஒருவேளை சிலர் வியாதியின் படுக்கையில் இருப்பீங்க, கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஆனாலும் கில்காலில் இருந்து விடக்கூடாது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து அப்படி இருக்கக்கூடாது. சபை கூடி நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி ஆராதித்து ஆவியில் பலப்பட்டு இந்த நாட்களை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமீன். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ கில்காலில் இவன் ஸ்டாப் ஆகல, நேரம் எங்கே வர்றேன்னா, நான் இங்கே இருக்க மாட்டேன், உண்மை என்ன செய்கிறதில்லை,
விடுகிறதில்லை. ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். உம்மை நான் என்ன செய்வதில்லை, விடுவதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி பெத்தேலுக்கு வர்றான். ரெண்டு பெத்தேலுக்கு வந்தாச்சு. அப்போ கில்கால்ல இருந்து அடுத்த நிலை என்னன்னா பெத்தேல். விடாமல் பின்பற்றணும். சொல்லுங்க, விடாமல். வாயை திறந்து சொல்லுங்க. எப்படி? நேற்றைக்கு அந்த ஒரு காரியத்தை போன வாரம் சொல்லி முடித்தேன். இந்த யாக்கோபை போல போராடுகிற ஒரு குணம் இருக்கணும். யாக்கோபு எங்க வச்சு எங்கிருந்து போராட்ட குணம் தொடங்கிச்சு சொல்லுங்க? அம்மாவுக்கு வயிற்றுல இருக்கச்சிலே போராடுனான். போராடி அவங்க அம்மாவுக்கு ரெட்ட பிள்ளைகளாகும். வெளியே வரச்சிலே யாருக்கு காலை பிடிச்சிட்டு வந்தான்? ஏசாவுக்கு காலை பிடி. ஒரு போராடுகிற குணம். சில அம்மா மாறு இப்படி இந்த சில பிள்ளைங்க வயிற்றுல இருக்கச்சிலே மிதிச்சுட்டு எடுத்துட்டு பயங்கரமா கை காலில் உதச்சிட்டு பயங்கரமா இருக்காது. சிலது இருக்கிறதே தெரியாது. பாருங்க, அப்ப அந்த போராடுகிற குணம். யாக்கோபு போராடி அம்மா வயிற்றுல இருந்து போராட ஆரம்பித்தவே அடுத்தது வெளியில என்ன செய்யிட்டா இருக்க, ஒரே போராட்டம் தான். அவனுக்கு வாழ்க்கை என்னதான் போராட்டம் தான். ஆனால் பாருங்க, கடைசியில் யார்கிட்ட போராடின தெரியுமா? கர்த்தர்கிட்ட போராடினா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன். இன்னைக்கு வேற யாக்கோபுனுடைய சந்ததி தான். யாக்கோபுக்கு பேர் தான் இஸ்ரவேல் மாறிச்சு. இஸ்ரவேல் இன்னைக்கு என்ன செய்யிட்டு தான் இருக்கிறான், போராடிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான். போராடுகிற குணம். சில எல்லாருக்கும் அது இருக்காது. எப்படியாவது எனக்குள்ள ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு போராடுகிற குணம். பாருங்கள், இது எனக்கு வேண்டியது, என் புருஷனுடைய நன்மை எனக்கு வேண்டியது, அது எப்படி அடுத்த ஆளுக்கு போகும் அப்படின்னு பாருங்கள். சில போராடுகிற குணம். என் பிள்ளைகள் அல்லவட்டல் என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய நன்மைகள் எப்படி அடுத்த ஆளுக்கு போகும்? இப்படி பாருங்கள், உலகத்திலே நிறைய போராடுகிற குணமுடையவர்களை பார்க்கிறோம். இந்தியா அதற்கு சலித்த நாடல்ல. இந்தியாவிலே போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் நிறையவர்களுடைய பேர் இருக்கிறது. சுதந்திரத்திற்காக போராடினார்கள், அதற்காக உயிரை கொடுத்தார்கள். இன்றைக்கு வர சில கொள்கைகளுக்காக வீதிகளில் இறங்கி போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தை, இயேசுவை சேவிக்கிறதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளும் ஒரு போராடுகிற குணம் இருந்தது. என்ன செய்தான்? போராடுகிறார். அந்த போராட்டத்துக்கு அவர் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? நல்ல போராட்டம். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன போராட்டம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன், முடித்தேன். இப்ப ரன்னிங் இருக்குல்ல, ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, அதுல அந்த போராடுகிற குணம் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படி ஜெட்டு போல போவோம். அப்ப நம்ம நினைப்போம், ஓ இவன் என்ன செய்திருவான் போலுக்கு, ஜெயித்துருவான் போலுக்கு. கொஞ்ச நேரம் பாய்ச்சல அவன் அப்படி எங்கேயா உட்கார்ந்துருவான், எப்பா மூச்சு வாங்குதுப்பான். சிலவன் ஒரு லிமிட், ஒரு என்னது, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓடிட்டே இருப்பான். சிலவன் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிடுவான். சிலவன் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டே இருப்பான். இந்த 40 கூட சேர்ந்துடும். இந்த 120 போறாமல நம்மளெல்லாம் டக்குனி இந்த வியப்பாய்க்கிறோம் தெரியுமா? இவன் எப்பா இவன் இன்னும் ஓடி முடிச்சிருவான்னு பார்த்தாச்சுன்னா அவன் இடையில உட்கார்ந்துருவான். கால் வலிக்கும், கை வலிக்கும், ரொம்ப மூச்சு வாங்க, இன்னும் அவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா இந்த நார்மலா ஓடிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, ஒரு 60 70 அவன் ஓடி லெக்கை அடைவான். அல்லேலூயா. இவங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க யாரும் சோர்ந்து போக கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நிதானமா ஓடிட்டே இருங்க. இயேசுவை நோக்கி ஓடிட்டே இருங்க. இப்படி ஓடினவர்கள் தான் எலியா. எலியாவுக்கு பின்னால எலிசா ஓடுகிறேன், நான் பிரேக்கப் ஆக மாட்டேன், நான் ஸ்டாப் ஆக மாட்டேன், ஒரு நிந்தை என்னை தடுக்க முடியாது. பெத்தேலுக்கு வருகிறான். பெத்தேல் தேவனுடைய வீட்டை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போராடுகிற குணம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கிடையாதா? இந்த 2 5 ஸ்டார் உங்க டேடி வாங்கிட்டு வந்தாங்க, உங்களுக்கு தராம 2யும் தம்பியை கொடுத்துட்டாங்க, 2யும் அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க, 2யும் தங்கச்சி கொடுத்து, நீங்க சும்மா இருப்பீங்களா? போராடி யாரெல்லாம் வாங்குகிற ஆட்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கையை வைத்தெல்லாம் ஆனா எல்லாரும் அல்லேலூயா சொன்னார்கள். போராடுகிற குணம் உள்ள தம்பிங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கடா. நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரியலையா? புரிஞ்சு அவனு சிலவங்களுக்கு 5 ஸ்டார் பிடிக்காது, 4 பரோட்டாவும் ஒரு பீஃபும் வாங்கிட்டு உணவு தராம அக்காவுக்கு கொடுத்தாச்சுன்னா நீ இப்படி பேச வச்சிருச்சுட்டு இருப்பியோ? அந்த நெளிஞ்சிருவான். நெளிஞ்சா அந்த கொலையே நடக்கிற போல. இந்த போராட்ட குணத்தை இயேசுவை சேவிக்கிற காணிக்கணும். சிலவங்களெல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் தம்பிங்கெல்லாம் இங்க இருக்கணும், அந்த போராடுகிற குணம் கொஞ்சம் வந்துடாதா? பவுல் சொல்லுகிற என்னை போல எல்லாரும் இயேசுவை என்ன செய்யணும்? அது எதை தவிர, இந்த கட்டுகள் தவிர என்று சொல்ற இயேசுவை சேவிக்கிறதுக்கு ஒரு போராடுகிற குணம்.
சின்ன ஒரு அப்பளத்துக்காக கொலை சண்டை வீட்டுக்குள்ள நடக்கும். எனக்கு இந்த உடஞ்சதை தந்திருந்து அவளுக்கு எப்படி கொடுத்துருக்கு? இயேசுவை சேவிக்கிறதுக்கு வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், எழுந்து துதிக்கணும், ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு இந்த போராட்டத்தை கூட காணிக்கணும். எலிசா இப்படி தான் பாருங்க, அவன் பெத்தேலுக்கு வந்தான். பெத்தேல் தேவனுடைய வீடு. ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ளே வந்த உடனே முதல் ஸ்டெப் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மனம் திரும்பணும். எல்லாருமே ஏதாவது ஒரு காரியத்துல, சிலர் குடியில அடிமையா இருப்பாங்க, ஸ்மோக்ல அடிமையா இருப்பாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்களா இருப்பாங்க. முன்னே அப்படித்தானே அந்தகார கிரியைகள் முன்னே நமக்குள்ள பழைய வாழ்க்கை. அப்ப அதை விட்டுட்டு ஒரு நியூ லைஃப், புது வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சர்ச்சினுடைய முக்கியமான ஒரு காரியமே சொல்லுங்க, நியூ லைஃப். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நியூ லைஃப், புது வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்குள்ள பெரிய ஒரு மாற்றம். முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் பெரிய பாருங்கள் ஒரு வித்தியாசம். கிறிஸ்துக்குள் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் வாழும் பொழுது பழையன எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்தது, எல்லாம் புதிதானது, நியூ லைஃப். இது ஒரு புதிய தம்பியா சர்ச்சில் பாருங்க பிறந்திருக்கிறான். ஒரு புதிய குழந்தையா அந்த சகோதரர் இருக்கிறாரு, ஒரு புதிய சகோதரியா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்றதுல நீங்க பாருங்கள் புதிய அனுபவத்தில் இருக்கலாம். நான் சொல்றது அது அல்ல, அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம். வேதத்தை வாசிக்கும், ஜெபிக்கும். பெத்தேல் என்று சொன்னாலே தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்று சொன்னால் பாருங்கள், ஒரு தேவ பிள்ளை சர்ச்சுக்குள்ள வந்தோடனே மனம் திரும்பணும். அடுத்தது பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். வாயத்திறன்னு சொல்லுங்க, என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆதி திருச்சபை அப்படித்தான். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் எங்கே சேர்த்தார்? சபையிலே சேர்த்தார். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், சபையில பாருங்கள் வரும்பொழுது தாழ்மை ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சபையினுடைய ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த சங்கீதத்தில் வாசம் பாத்தீங்களா, மாயை பின்பற்றி இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் ஃபுல்லா மாயைக்கு தான் அடிமையா இருக்கிறாங்க. நீங்க என்னது ஒரு நேற்று சாயங்காலம் பார்த்துருக்கணும், யாரெல்லாம் மாயைக்கு அடிமையா இருக்கிறார்கள். தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் ஷார்ட், பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றேன், யாரெல்லாம் மாயைக்கு அடிமையா இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து என்ன காப்பி, இந்த மாவு அரைக்கணும், அடுத்து என்னது, இதெல்லாம் மாயை. உங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டி கிடக்குற, நீ பறக்க முடியாது. நீங்க ஒரு 80% அம்மா மாதிரி இருந்தாதான் பிள்ளைங்க ஒரு 40%லயா இருக்கும். நீங்க 20% இருந்தீங்கன்னா அங்க அது லோ பேட்டரி, அந்த சுவிட்ச் ஆனாகவே செய்யாது. சரி, வீட்டில் எவ்வளவுதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் பாருங்கள் மேக்சிமம் அருகில் இருக்கிறவங்க ஆண்டவருக்காக ஒரு தீவிரம், ஒரு போராடுகிற குணம். அந்த ஒரு மாசம் ரேசம் வாங்கலன்னு என்ன வெப்ராலம் இருக்குது. லாஸ்ட் டேட்டுக்கு போயிட்டீங்க, அங்க தீந்துட்டோன்னு ஒன்னு சிரிச்சுட்டு வருவீங்களோ, வழி நடுவோம் அவனை திட்டுறது, சிஎம் திட்டுறது, அதுக்கு மேல பிஎம் திட்டுறது. அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம், ஜெப வீட்டுக்கு நம்ம வருகிற ஒவ்வொரு நேரமும் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்கிறது. தேவனுடைய ஆலயம் அவருடைய சம்பூர்ணத்தினாலே நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பெத்தேல விட்டு விடக்கூடாது. பெத்தேல் பெத்தேல் அனுபவத்தை நீங்க பிரேக்கப் பண்ணீங்கனாலே சில நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்கிறது? உங்களை விட்டு பின்தொடருதா, விலகுகிறது. வெரி குட். பக்கத்துல 2 பேருக்கு ஒரு 4 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெப வீட்டுக்கு வருகிறத குறைக்க சொல்லுங்க. 4 பேர்ட்ட சொல்லணும், ஜெப வீட்டுக்கு வர்றத குறைக்க நன்மையும் கிருபையும் உங்களை விட்டு என்ன செய்கிறது? மிஸ் ஆகிறது, விலகி போகிறது. 4 பேர்ட்ட சொன்னீங்களா? ஒரே ஆளுக்கு கையை பிடிச்சு கீழ்ப்படிந்து எத்தனை பேர் இருந்தீங்க? பாஸ் சொல்றதுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சீங்க? பாப்போம், இதுலயே பாப்போமா. கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்க பாப்போம். இதுக்கே, இந்த வார்த்தையை சொல்றதுக்கே கீழ்ப்படிதல் இல்லாத ஆட்களை எப்படி சபையில வச்சு நடத்த முடியும்? கீழ்ப்படிந்தவங்க ஒரு கையை வைத்து காணிங்க பாப்போம். நல்ல நீங்க சொன்னபடி நான் ஒரு 4 பேருக்கு சொன்னேன். பாத்தீங்களா? வெரி குட். 4 பேருக்கு. நீ ஜெப வீட்டுக்கு வர்றது, மீண்டும் சொல்லுங்க ஒரு சான்ஸ். கையை பிடிச்சா ஒருவேளை கையை ஒடிச்சு விடுவாங்களா போல இருக்கலாம். ஆனா கண்ணை பார்த்தாது வலது பக்கம் 2 பக்கம் சொல்லுங்க. ஜெப வீட்டுக்கு நீ வர்றத குறைக்க நன்மையும் கிருபையும் உனக்கு தூரமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க?
இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? இது போதும். இதுலயும் உரைக்காததால இனி தேவன் பார்த்துக் கொள்வார். இது சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது என் கடமை. வேணா இந்த ரத்த பலிக்கு நான் என்ன செய்யணும்? நீங்களாக்கி இருக்கிற இனி உங்க மேல நீங்களே அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. சபை ஆமேன் 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 சொல்லியிருக்கு. பாருங்க, மாயை பின்பற்றுறது. சொல்லுங்க, சனிக்கிழமை உட்கார்ந்து என்ன செய்கிறது? சாயங்கால கூட்டம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், சபையில் உள்ள கூட்டங்களுக்கு வராம ஃபுல்லா இந்த புசிக்கிறதையும் குடிக்கிறதையும். இயேசு கிறிஸ்து வருகிற காலம் வர ஜனங்கள் இதுதான் செய்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த மனுஷகுமாரன் ஆமீன் பாருங்கள் சபையை எடுத்துக்கொள்கிற காலம் வரை இதுதான் ஜனங்கள் செய்துட்டு இருப்பாங்க. கடைசி காலம் ஒரு உணர்வு கண்டிப்பா அவசியம். லாஸ்ட் நாட்கள் மனுஷன் இப்படிதான் இருப்பான் பாருங்க. கடைசி நாட்கள் மனுஷன் எப்படி இருப்பான்? பெண் கொள்ள. ஒரு கல்யாணம்னா பாருங்க, அது நான் சொல்ல, இயேசுவாக சொன்னார். பெண் கொள்ளவும், பெண் கொள்ளவும், அடுத்தது கொடுக்கவும். இதுக்குதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு இருக்கிற தீவிரம் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு யாருக்காவது இருக்கா பாருங்க? இல்ல. அதுக்குன்னா அவ்வளவுதான். அந்த அதுக்காக எத்தனை பர்ச்சேசிங், அதுக்காக எத்தனை கோடி செலவு பண்றாங்க. லட்சங்கள் செலவு பண்ணாத கல்யாணங்களே இல்லை. இனி ஆண்டவர் அதுல ஒரு மிராக்கிள் செய்யணும் போல பாருங்கள். அவ்வளவு அதுக்குதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலத்தை வாங்கவும், அல்லாவிட்டால் எப்படியாவது வாங்கணும், எப்படியாவது அடுத்தது கட்டணும். மாயைக்கு மேல மனுஷன் அடிக்டா இருக்கிறான். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். நீங்க பாருங்கள், இயேசு சொன்னார் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தால்? இப்ப பெத்தேல் அனுபவத்துல ரொம்ப ஃபயரா உற்சாகமா இருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2-3 இருக்க கை எழும்பிட்டு அல்லேலூயா. அப்போ பெத்தேல் அனுபவம் ரொம்ப அவசியம். ரெட்டிப்பான நன்மை வேணுமா? விடாமல் ரெட்டிப்பான நன்மை வேணும்னா வேணும். ஒரு பாட்டை இப்படி உண்டு பாருங்க, ரெட்டிப்பான நன்மைகள் இயேசு வாக்களித்தாரே. போதும். அல்லேலூயா. இப்ப ரெட்டிப்பான நன்மை வேணும்னா கில்கால கடந்து அடுத்தது எங்க வரணுமா? பெத்தேலுக்கு வரணும். ஆமா, நீங்க சிலவங்க சொல்றது சரி, இட ஜெபத்துக்கு வரல, உபவாச ஜெபம் பாருங்கள். உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேலை அதிகரிக்கும். 2 வாகனம் வச்சிருக்கிறவங்க ஒருவேளை 4 வாகனம் வாங்கலாம். கம்பெனி அலோட்டல் வேலை பிசினஸ் வச்சிருக்கணும் இருக்கலாம். தேவையானது ஒண்ணுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். சர்ச்சில் அமீன் பாருங்கள், தாழ்மையா அமீன் பாருங்கள் இருந்தா உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். தாழ்மை உள்ளவனை, தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். பெருமை உள்ள மனுஷனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். இந்த மனுஷன் பாருங்கள், பெத்தேல் தேவனுடைய வீடு ரட்சிக்கப்படுகிறதற்கும் ஆமீன் தேவன் அனுதினம் நம்மளோடு கூட பேசுகிறதற்கும் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில தவறாம கலந்து கொள்ளணும். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளாம வீட்டுல போய் நீ மட்டன் பீஃப் அப்படி இப்படி சாப்பிட்டாச்சுன்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே புரியுதா? கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளாம அங்க போய் கறிக்கடையில் உன்னால 2 கிலோ 1 கிலோ 1 கிலோ ஒரு கோழி ஃப்ரைக்கு இதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்க. மோன நீ இப்போ இங்க எல்லாம் சிலுவை தியானித்து பாடிட்டு கர்த்தருடைய பந்திக்கு முழங்கால் படிட்டு அந்த கண்ணீரோடு இருக்கும் பொழுது, இங்க உனக்காக பந்தி ஆயத்தப்பட்டு இருக்கும் பொழுது அம்மா மாரும் அப்படித்தான் அங்க போய் நின்று அதை வசக்கி அதை ஃப்ரை பண்ணிட்டு இருந்த கர்த்தர் பார்க்கிறார். நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு? ஆதாமே சொல்லுங்க, ஆதாமே நீ கிச்சனிலே இருக்கிறேன் ஆண்டவரே. மௌனுக்கு இந்த சிக்கனை பொரித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லாட்டால் வீட்டுக்காரருக்கு பீஃபை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வசக்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீ கர்த்தருடைய பந்தியில் இருக்க வேண்டிய ஆட்கள். பெத்தேல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்க பாருங்க. இன்னைக்கு இயேசு வந்துட்டாருன்னு நினைச்சிடுங்க, கதி என்ன ஆகும்? அப்புறம் அங்கிருந்து வசக்கிட்டு தான் இருக்கணும். யாராவது சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி யாராவது கூட சர்ச்சை வருவாங்களோ அடிச்சு ஏன் இன்னைக்கு அவன் எடுக்க என்ன ஏன் சரி அம்மைக்கு அடிச்சு பார்ப்போம். இல்லாட்டு அங்க நிறைய பேர் இன்னைக்கு போன் எடுக்கலையே கேட்டா ஏசு வந்துட்டு போயிருப்பாரு. நீ அங்கிருந்து வசக்கிட்டு இருப்பா. பொறிச்சிட்டோம் கரிச்சிட்டோம். பாருங்கள், தேவையானது ஒன்றே. ஆண்டவர் ஆமீன் பாருங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணக்கூடாது. பெத்தேல் பெத்தேல் உள்ள ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது.
உபவாச ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். சில இந்த ஜாதி வகையான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி அவைகளை என்ன செய்யாது, வெளியேறாது. கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. நல்ல ஜெபம் பண்ணணும். வந்து சென்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆமீன் வந்து உட்கார்ந்து இப்படி 1 மணி நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அப்படி போகிற உபவாச கூட்டங்கள் சிலவங்களுக்கு பிடிக்காது. எங்கேயாவது பெரிய வால் போஸ்ட்டுகள் ஒட்டி போட்டோ எல்லாம் போட்டு இங்கே இந்த ஆடியோ வந்த உடனே விழுகிறீர்கள், வந்த உடனே என்ன செய்ய அப்படின்னு ஏதாவது பார்த்தாச்சுன்னா உடனே அங்க போகணும். நம்மளும் 2 தடவை என்ன செய்யணும், விழணும். இப்படிதான் ஆசை. வண்டி யாரி பஸ் இப்பதான் பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்களா யாரு, ஓ எங்க போறோன்னே சிலவங்களுக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. சில ஆட்கள்லாம் துணியெல்லாம் மாத்திட்டு எங்க போறாங்கன்னே தெரியாது. ஒரு காலத்துல சிலவங்களை குறித்த சாட்சி எப்படி தெரியுமா இருந்து, இவ துணி மாத்தினா எங்க போறா, அன்னை சின்ன சாரியாக இருந்து எளிமையான சாரி. இன்னைக்கு உனக்கு வந்து பீரோல வைக்கிறதுக்கு கலர் கலரா சாரி வந்துட்டு, அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாகர்கோவிலுக்கும் ஒரு நாளுக்கு தக்கலைக்கும் அங்க கறங்கிட்டே நட. ஏன்னா இன்னைக்கு என்னது வந்துட்டு நிறைய சிங்கிஜாங் சிங்கிஜாங் அப்படின்யா சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு பிள்ளைகளுக்கு சாரி எல்லாம் எம்மா நீயும் போடுன்னு தந்துருக்கவங்களா இருக்கும். 2 பீரோ 3 பீரோ சாரி இருக்குமா இருக்கும். அன்னைக்கு ஒன்ன குறித்து இப்படி ஒரு சாட்சி இருந்து, எப்படி சாட்சி இருந்து, இவ புறப்பட்டா எங்க தான் போவா, சர்ச்சைக்கு தான் போவா. அன்னைக்கு எளிமையான ட்ரெஸ் இருந்து. இன்னைக்கு உனக்கு என்ன சாரி வந்துட்டு, நான் அந்த அம்மா சொன்னாங்களா இது ஆவியான கால் சும்மா அங்க இருந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கச்சுல எனக்கு சிலரை குறித்து ஒரு வெளிப்பாடு தந்தார். அதையும் சொல்றேன். அன்னைக்கு வந்து எளிமையான சாரி இருந்து, உன் தெருவிலும் உன்னை குறித்து ஒரு சாட்சி இருந்து, இவ புறப்பட்டா இப்ப எங்க தான் போவா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒருவேளை இப்ப நார்லுக்கு பஸ் ஏறவளா இருக்கும், இல்லாட்டி இப்போ தக்கலை சைடு பஸ் ஏறவளா இருக்கும். சரி சொந்த அக்கா தங்கச்சி அங்கெல்லாம் பேச்சு கிடையாது, சொந்த அண்ணன் அங்கெல்லாம் பேச்சு கிடையாது. எங்க போறான்னு வழியில தான் பிளான் பண்ணுவாங்களா இருக்கும். வேணா பிங்க் கலர் பஸ், நிறைய பேர் பிங்க் கலர் போட்டிருக்கிறீங்க. இந்த பிங்க் கலர் பஸ் ஃப்ரீ பஸ், அதனால போவோம். போய் டிக்கெட்டுக்கான எங்க அவனை கேட்க மாட்டான்னு நினைக்க, அப்படிதானே கேட்க மாட்டான்ல. அப்படி எங்கேயும் போ எங்கேயும் இறக்கு. அவனுக்கு எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் தெரியுமா. முன்னால அப்படி இல்லை, அவனுக்கு புரியாது. இது என்னத்தையாவது எதையா வீட்டுக்காரர் திட்டிகிட்டே வரும், இல்லாட்டி எதாவது திக்கல எதாவது ஒரு ஊரை சொல்லும், அந்த ஊருக்கு நிக்காதுமா. இப்போ அவனுக்கு ஓட்டமே இல்லை. சின்ன அப்படி எங்கனாலே போ எங்கேயா எங்கேயா. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இடையில இந்த குடிக்கிற டாஸ்மார்க் கடை போறவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 120 ரூபா சேர்த்து வச்சாலாம். ஒரு பாட்டில் 100 ரூபாயோ 120 ரூபாயோ தெரியல. அவன் ரொம்ப உப்ராளத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தான். அந்த சும்மா போறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. நாங்க அரசுக்கு எவ்வளவு ஒரு வலிமையா இருக்கோம், உதவியா இருக்கோம். எங்களுக்கும் அந்த டாஸ்மார்க் கடை போறதுக்காவது ஃப்ரீ பஸ் வந்தா நல்லா இருக்கும். இதையும் ஃப்ரீ ஆக்குனாலும் கவர்மெண்ட் ஆக்கிறோம். எப்படியோ நம்ம போதை இல்லாத ஒரு இந்தியா வரணும், அதுக்காக ஜெபம் பண்ண. சங்கடமான ஒரு விஷயம், இந்த சமீபத்தில் இந்தியாவிலே அந்த கஞ்சா வந்து அது வந்து தீமை விளைவிக்கிற போதை பொருள் அல்ல அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த நியூஸை பார்த்தீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் அவருக்கு. ஆண்டவரே, இந்த கஞ்சா வந்து ரொம்ப டேஞ்சர். அப்படிப்பட்ட ஆட்களை நம்மளே பார்க்குறோம். ஒரு விஷயம் கண்ண மூடி, ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திலே இந்த விடுவிக்கிற இந்த போதை பொருட்கள் எல்லாம் தடை பண்ணணும்ப்பா. எதுக்கோ சில ஸ்டேட்ல தடை கொண்டு வர்றாங்க. உங்க நாம மகிமைக்காய் போதை பொருளுக்கு கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்திலே தடை வருவதாக இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய வாலிபர்களை சிதைத்து படிப்பை, நல்ல ஃபேமிலியை, சர்ச் ஃபெலோஷிப்பை விடுகிறதற்கு காரணம் போதை பொருள். நல்ல போதை பொருட்களுக்கு அடிமைப்படுகிறது அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அப்ப பெத்தேல் அனுபவத்தை விட்டா ஆமீன். பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு பகுதியில நீ நன்மையை கிருபையை இழந்துட்டே இருக்கா. நன்மையும் கிருபையை இழந்து ஆமீன் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க அப்போ? கிருபை பெருசா 1 கோடி ரூபாய் பெருசா? எதை எடுப்பீங்க? மெதுவா சவுண்டு, சகோதரர்கள் பக்கம் சவுண்டே இல்லையா? ஒரு பையில 1 கோடி ரூபாய் இருக்கு, ஒரு பையில கிருபை இருக்கு. கிருபை வேணுமா 1 கோடி ரூபாய் வேணுமா? சிலவுக்கு 2 வேணும்க்கிறீங்களா?
அல்லேலூயா. கிருபை இருந்தா எல்லாம் வரும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது ஒரு ராஜாவா இருக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை தான்ப்பா நல்லது. கிருபை இல்லாம நான் இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருந்தோம், பிரயோஜனம் இல்லை. அதே நேரம் கிருபை என் கூட இருந்தா எல்லாம் தானா வரும். கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தாலே போதும், மனுஷனுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறது. இந்த வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கோம்ல, நம்ம பண்ணுன எல்லா பிரயாணங்கள், நம்ம வேலை சகோதரர்கள்லாம் உயரமான இடத்துல இருந்து வேலை செய்திருப்பீங்க, கீழே இறங்கி இருப்பீங்க, ஏறி இருப்பீங்க, வாகனம் ஓட்டி இருப்பீங்க, டெய்லி காலையில வேலைக்கு பைக்ல போயிருப்பீங்க, பைக்ல வேலை முடிஞ்சு வந்திருப்பீங்க, அடுத்த ஆளுக்கு பைக்ல வந்திருப்பீங்க. எல்லா நிமிடமும் நம்மளை காத்தது கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க கிருபை. நம்ம பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல காத்தது தேவ கிருபை. சகோதரிகளும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் வீடுகள்ல உங்க வேலைகள் எல்லாம் நீங்க சுகத்தோடு பலத்தோடு செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா கிருபை. ஆமென்.